கடலூரில் கலக்குது பாமக. திமுக அதிமுகவினரே தங்கர் பச்சானுக்கு ஓட்டு போட தயாராகி விட்டதனால் அவருடைய வெற்றியும் உறுதியாகின்றிருக்கிறது. பேரன்பில் ஒரு எத்தப்பி கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம். நான் அவங்க வேளாமர்கார். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில திமுகவினரும் அதிமுகவினரும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் தங்கர் பச்சான் அவர்களுக்கு வாக்களிக்க தயாராகி இருக்கிறாங்க. இந்த செய்தி என்பது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் உண்மையும் இதுதான். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி வேட்பாளராக தங்கர் பச்சான் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தொகுதியில திமுக போட்டியிட தயங்கி, ஏன்னா பாமக களமிறங்குவாங்க, அவர்களை எதிர்த்து இந்த தொகுதியில போட்டியிட்டா தோல்வி உறுதினு காங்கிரஸ் கட்சிக்கு நெக்க தள்ளி விட்டுருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியிலும் நிக்க ஆள் கிடைக்கல, தோத்துருவோன்னு தெரிஞ்சு யார் நிற்பா? அதனால காங்கிரஸ் கட்சியிலும் யாரும் நிற்க தயாராக இல்லை. இந்த சூழ்நிலையில தான் ஆரணி எம்பி அந்த தொகுதி பக்கமே எட்டி பார்க்காதனால அந்த தொகுதிக்குள்ள திரும்பி நிற்க முடியாம தவிச்சுட்டு இருந்திருக்கிறார். அவரை கூப்பிட்டு வந்து கடலூர்ல நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில அவரை யாருக்குமே அடையாளமே தெரியல. ஆனாலும் அவரு ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்டை அடிச்சு விட்டுட்டாரு. அவரை ஒரு குழப்பமான சூழ்நிலை கடலூர்ல இருந்துகிட்டு இருந்துச்சு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய உறவினர் இவரு அப்படின்னு திமுகவினர்களை பிரச்சாரம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவர் மேடை ஏறி எனக்கு உணர்வான்னு கேட்டா உணர்வுதான் முக்கியம், நான் காங்கிரஸ்காரன்னு முழங்கின உடனே 10 பைசாவுக்கு பொருந்தாத காங்கிரஸுக்கு நீங்க இவ்வளவு உணர்வா இருந்தீங்கன்னா, மருத்துவர் ஐயா அவர்கள் 1/2 நூற்றாண்டு காலமா வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இந்த பெரும்பான்மை சமுதாயத்திற்கான இடஒதுக்கீட்டிற்காகவும் பட்டியல் சமுதாயத்திற்காகவும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் அவ்வளவு போராட்டங்கள் நடத்திருக்கிறாரு. அவர்களுக்கு நாங்க எவ்வளவு உணர்வா இருக்கணும்னு திமுக அதிமுகவினரே கடலூர்ல பாமகவுக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்களாம். கடலூர்ல உங்க எல்லாருக்குமே தெரியும், திமுகவும் நிக்கல, அதிமுகவும் நிக்கல. அதிமுக கூட்டணியெல்லாம் முரசு நிக்குது, திமுக கூட்டணியில கைச்சிடம் நிக்குது. இந்த 2 சின்னமும் மக்கள்கிட்ட பெருசா பிரபலம் ஆகாத சின்னம். மாம்பழம் சின்னம் என்பது அத்தனை பேர் மனதிலும் பதிந்த சின்னம். அது மட்டும் இல்லாம தங்கர் பச்சான் அவர்களை தங்கள் வீட்டுல ஒரு பிள்ளையாகத்தான் அந்த மக்கள்லாம் பார்க்கிறாங்க. தங்கர் பச்சான் அவர்கள் போய் ஓட்டு கேட்கிற அத்தனை இடத்துலையும் அவ்வளவு அமோக வரவேற்பு கிடைக்குது. எல்லார்ட்டையும் உரிமையா ஓட்டு கேட்கிறாரு. பெரிய எனக்கு கையெடுத்து கும்பிட்டு எனக்கு தான் நீங்க ஓட்டு போடணும், ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு அதிகாரமாக உரிமையாக அக்கறையோடு ஓட்டு கேட்கக்கூடிய ஓட்டு கேட்டு வராரு தங்கர் பச்சான் அவர்கள். இந்த சூழ்நிலையில தான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியும் 2 தொகுதியுமே திமுக கூட்டணி இழக்கக்கூடிய சூழ்நிலை கடலூர் மாவட்டத்துல ஏற்பட்டு இருக்கு. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில தங்கர் பச்சான் அவர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவாருன்னு அந்த தொகுதி மக்கள் அத்தனை பேரும் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க.